நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜன், எங்கள் தேவனே, எங்கள் ராஜன் என்று உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாயுள்ளத்தில் நேரில் தவறி அலைந்தோம். நின்னொளி பிரகாசித்திட நீங்க ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மண்ணை அடைந்தோம். புகழ் தேடியே மாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயமே பெற்றோம். இயேசுவின் தரிசனத்தால் கேட்கல பிரதர். உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். 515 பாடல் பாடலாம். பாடத்துக்கு எனக்கு தெரிந்த பாடல் 515 பாடல். இவனின் அதிபதியான கர்த்தர் எதுவும் கேட்கல பிரதர். பிரதர், மற்றவங்களுக்கு கேக்குதா? கேட்கல. ஹரி பிரதர், எதுவும் கேட்கல. அவர் வெளியவே போயிட்டு இருக்கிறார் பிரதர். அதாவது டச் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு பாடி உட்காந்துக்கிறாரு, என்ன தெரியல. இல்ல நெட்டு கட் ஆயிருக்கும். சரி, ஓகே. நான் அந்த பாடல் முழு வரியை நான் பாடுறேன். ஓகே. அவரந்தன் சங்கீதமானவர் அரணான கோட்டை
பிரதர் உங்களுக்கு அப்படிதான் இருக்குது. உங்களுதும் கேட்கல. அதிபதியான வாழ்த்துவோ ஜீவனீவிய காலமெல்லாம் வாழமானவர் துதி தூதர் கணங்கள் போற்றும் தேவனவர் வாசம் செய்யும் தூதர் வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான கர்த்தரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான கர்த்தரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். வானவ கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவ கிறிஸ்து நாமமதை வணங்குவோம் போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், அரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான கர்த்தரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியான கர்த்தரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். தேங்க்யூ ப்ரோ. நாம் இப்பொழுது ஒரு சங்கீதத்தை வாசித்து 2 சகோதரர்கள் ஸ்தோத்திரம் செய்ய போவார்கள். சங்கீதம் 117வது சங்கீதம். கேக்குதா ப்ரோ? ஹலோ. கேக்குது. சங்கீதம் 117 நாம் வாசிப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மில் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலுயா. ராஜ் பிரதரும் செல்வமணி பிரதரும் நான் இந்த கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மெய்ப்படுத்த இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். ராஜ் பிரதர் அண்ட் செல்வமணி பிரைஸ் பண்ணுங்க. ராஜ் ப்ர செல்வமணி ப்ர, ஹலோ. செல்வமணி ப்ர, ராஜ் பிரதர் மீட் எடுத்துட்டு செல்வமணி பிரதர் மீட் எடுங்க. யாரும் எடுக்கலையே, அவங்களுக்கு கேட்கலையோ? ராஜ் பிரதர் ஓபன் ஆயிட்டார். அது என்னன்னு தெரியல, மொபைல் கொஞ்சம் இதா கேங்காது. சரி ஓகே, நீங்க பிரைஸ் பண்ணுங்க. சரி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்னதத்தில் வீற்றிருக்கிறதான எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறதான ஜோதிகள் பிதாவாகிய தெய்வமே, மனுஷரில் ஒருவரும் கண்டீராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அதிர்ஷ்டம் உள்ள தேவனே, கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி ராஜாவே. கர்த்தாவே தேவனே, எங்களுடைய ஆயுசு நாட்களிலே கர்த்தாவே இந்த புதிய நாளை எங்களுக்கு நீர் கொடுத்து
ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் காணும்படியாக நீர் செய்திருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே, கர்த்தாவே, கடந்த இரவு முழுவதும் கர்த்தர் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் தேவனே, கர்த்தாவே, நீர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், கிருபை நிறைந்த தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, தேவனே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, இந்த மருதின் பூமியிலே வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனையோ முறை ஆண்டவரே கர்த்தாவே உம்மை மறந்திருக்கிறோம். ஆனால் நீர் மறவாத தேவனாக இருந்து எங்களை கர்த்தாவே இந்நாள் மட்டுமாக நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே, கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரே ஆயுசு நாட்கள் கர்த்தாவே காலையில் மலர்ந்து மாலையில் மலரும் புல்லுக்கும் பூவுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பாய் இருக்கிறோம் தேவனே கர்த்தாவே. ஆனால் நீரோ கர்த்தாவே நித்தியானந்தமுள்ள தேவன், நீர் தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்தாவே ஆண்டவரே இரக்கம் செய்கிற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் ஆதியும் அந்தமுள்ள தேவன், தொடக்கமும் முடியும் இல்லாத தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, ஆம் ராஜாவே, என் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரை நிலையற்றவர்கள். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே நித்தியமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே, நீர் எத்தனையோ தலைமுறைகளை கண்ட தேவன். என் தேவனே கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த தலைமுறையிலும் நாங்களும் இந்த கர்த்தரை அறியும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், பாவிகளாகிய எங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறபடினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை செய்திருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜாவே, இந்த குழு மூலமாக ஏறெடுக்கிறதான ஆண்டவரே துதி ஸ்தோத்திர பலிகள், ஆண்டவரே பாடல் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறபடினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. என் நாள் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபையும் வழிநடத்துதலும் ஆண்டவரே எங்களோட கூட இருக்கும் என்று சொல்லி கர்த்தாவே நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகர் மீட்புறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். செல்வமணி பிர செல்வமணி பிர இருக்கேன் பிரதர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த அதிகாலை வேலைக்காக நன்றோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டிடவன் சொன்ன கேசப்பா. எங்கே 2-3 நாமத்தினால கூடுகிறீர்களோ இங்கே மத்தியில் வாட்சி செய்வன் நேச கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உம்முடைய குமாரன் மூலியமாக ரட்சிப்பு தந்தது அன்றியப்பா. ரத்தத்தினால கொல்லப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் உருமணப்பட்ட கூடி அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியாக புத்திர சுகாரை கொடுத்துக்கான் நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உன்னை நன்றோடு துதிக்க சோத்திருக்கிற ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்தவரையும் நன்றோடு துதிக்க சோத்திருக்கிற ஆண்டவரே. நீர் இருக்கிற வண்ணமா இருக்கிறவரே நன்றோடு துதிக்க சோத்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை மீண்டும் வரப்போகிற தெய்வத்துக்காக நன்றோடு துதிக்க சோத்திருக்கிற ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு இலவசமாக கொடுத்தக்கா நன்றோடு துதிக்க சோத்திருக்கிற ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணிமை போல பாதுகாத்து வந்து இந்த புதிய நாளில் காணிச்சதுக்கா நன்றோடு துதிக்க சோத்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்துல வந்து இருப்பது எவ்வளவு இன்பமும் நல்லது என்று சொல்லி கிரேசப்பா. அப்படிப்பட்ட நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக ஒருமனப்பட்ட கூட உடைய பனை வீட்டில் வேலை செய்யக்கூடிய நம்முடைய ஊழியராகவும் உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்ட கூடி ஆண்டவரும் அப்பா பிதா என்று கூப்பிடும்படியாக புத்திர சுகாரத்தை கொடுத்துக்க நன்றோடு சொத்திருக்க மாட்டவரே. அவங்க சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே உங்களை துதித்து பாடவும் உடைய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கவும் ஆண்டவரே நீர் எங்களை நிலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற தாசருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாசரை மறுத்து நீர் தாசரோடு இருந்து நீர் உங்களுடைய வார்த்தை வளமையான வார்த்தையை பரிசுத்தவன் இருந்து பேசக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்முடைய ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சபைக்கு அது புரஜனமாக ஆக்கி திருப்பியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர், இந்த கூட்டத்தை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைந்தும் இந்த பிரசனம் எங்களோடு இருந்து விளையாட்டு முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா துதி கன மைமூல ஒரு கேசல் தரும்
கர்த்தர் ரட்சகரும் மீட்புமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற எங்கள் ஜீவனல்ல பிதாவே ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். 2 சகோதரர்கள் ஸ்தோத்திரம் பண்ணதுக்காக தேவனுடைய நாமத்தில் நன்றி செலுத்துறேன். இப்பொழுது நாம் செய்திக்காக கடந்து போக போறோம். அருமையான சகோதரர் ஆர்வமும் பிரதர் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரப்போகிறார். வார்த்தை ஜீவனா இருக்கிறது, வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்கிறது. அவரை மறைத்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு போதிப்பார்கள். சிந்தியோட இருந்து நாம் ஹலோ சிவசிந்தியோட இருந்து நாம் கேட்போம். இப்பொழுது ஆர்வம் பிரதர் அரூர்ல ஊழியம் செய்கிற அருமையான சகோதரர் நமக்கு செய்தியை கொண்டு வருவார். இப்பொழுது அவருடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கும் உங்களுக்கும். இந்த நேரத்துக்குள்ள நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கிட்ட வசனம் அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 19-20 வாசிக்கிறேன். 19ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். பட் நம்மளுக்கு டைம் ரொம்ப குறுகியதா இருக்குது. அதனால 2 வசனத்தை வாசிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வசனத்தையும் நம்ம வாசித்துருவோம். 19 அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 19-20 வாசிக்கிறேன். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். இங்க என்ன, ஸ்தேவான் நிமித்தமாக ஏற்பட்ட உபத்திரவம். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தான் கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக. அதனால ஏற்பட்ட உபத்திரவம், அதனால சிதறடிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கும் சுற்றி திரிந்தார்னு பார்க்கிறோம். எதற்காகனா, உபத்திரவப்பட்டவங்க அவங்க, துரத்தப்பட்டவங்க அவங்க, பயமுறுத்தப்பட்டவங்க, தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு, தங்களுடைய உறவுகளை விட்டு, துன்புறுத்தலோடு அதாவது துரத்தப்பட்டவங்க, பயத்தோடு துரத்தப்பட்டவங்க. ஆனா அவங்க எங்கும் போயிட்டு அங்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. சபை எப்படிப்பட்டதா இருக்கணும் இந்த நாட்கள்ல? எங்க பார்த்தாலும் தடைகள் வருதுன்னு நம்ம ஜெபம் பண்றோம். அதுக்காக நம்ம சுவிசேஷம் சொல்றத கூட நிறுத்திறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க அடிக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. போன இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க. அப்படிதான் அந்த 2 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கு அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்களாம். யூதர்கள் எங்க எங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் சுற்றி திரிந்திருக்கிறாங்க. தங்களை குறித்து கவலைப்படல, தங்களை குறித்து எதுவுமே அவங்க நினைக்கல. அப்படிதான் இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களை குறித்து அவங்க கவலைப்படலை. சுவிசேஷத்துக்காகத்தான் எங்கும் சுற்றி திரிந்தார்களாம். அது யூதர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கதான் தேடி சுற்றி திரிந்தார்கள். திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்காங்க. தான் 20வது வசனம். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். அவங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க சூழ்நிலை அமைதியா எங்கன்னா ஓடி ஒளிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா அவங்க அப்படி அதை செய்யல.
கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்து சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவர்களை அவங்களுக்கும் கற்பியுங்கள்னு அதுதான் கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க. பிரதான கட்டளைன்னு சொல்லுவாங்க, பெரிய கட்டளைன்னு சொல்லுவாங்க. இதுதான் பெரிய கட்டளை. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன கட்டளையை அவங்க நிறைவேற்றுறாங்க. அவங்க சூழ்நிலையை பார்க்காம எங்கெங்க சுற்றி தெரிந்தாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளிடப்படவில்லை என்றார். இங்க பேதுரு பிரசங்கம் என்றார். இதைதான் அவங்க போய் சொல்லியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் நம்ம ரட்சிப்புக்கான வழி, இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது மாத்திரமே ரட்சிப்பு, விடுதலை, நித்திய ஜீவன். இதை எங்க சுற்றி தெரிந்தவங்க அறிவிக்கிறாங்க. இந்த நாட்களிலும் சபை அப்படிப்பட்டதா இருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபைகள் தான் இந்த நாட்கள்ல தேவை. இது ஏதோ சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு ஊழியர், ஒரு போதகர், மூப்பரு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அவங்க வேலை, இது அவங்க மேல விழுந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை, சபைதான் இங்க அதுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த மக்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க. எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அவங்க சிதறி போய் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. எங்க சுட்டி தெரிந்து. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கணும் சபை. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அதுல 21 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 11:21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. கர்த்தருடைய கரம் யாரோடு இருந்தது? அதான் முக்கியமானது. கர்த்தருடைய கரம் யாரோடு இருந்தது? உபத்திரவப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க. ஆனா எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அதனால அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்துல சேர்க்கப்பட்டார்னா அந்த வசனத்துல வாசிக்கிறேன். 21வது வசனத்துல கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு, அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுடைய பிரயாசத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப சபை அப்படிதான் இருக்கணும். சபை அப்படிப்பட்டதா இருக்கணும். சபை ஊழியம் செய்கிற ஆத்துமாக்களை கொண்டுதான் சபை வளரும். ஊழியர்களை பயன்படுத்துறாரு. மக்களும் அந்த பாரம் உள்ளவர்களாக இருக்கணும். சபைக்கு வருகிறவர்களுக்கும் அந்த பாரம் இருக்கணும். அந்த சபை வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. எப்படிப்பட்ட சட்டம் கொண்டதாலும் தடுக்க முடியாது. சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டா, ஆத்ம பாரத்தோடு அவங்க இருந்தவங்கன்னா செபிக்கிறாங்க, அதோட விட்டுறாங்க. ஆனா அவங்க எங்க வேலை செய்யற ஸ்தலத்துல இல்ல அவங்க எப்படி இருக்கிற பகுதிகளில நல்ல சாட்சிகளாக இருக்கிறதில்ல. ஆலயத்துல வந்தா மட்டும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்,
எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. அது நல்லதுதான். ஆனா அங்க நாம எங்க இருந்தாலும், எந்த பக்கத்தில் இருந்தாலும், யாரோடு நம்மளுக்கு வேலைகள் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களோட வேலைகளாக இருந்தாலும், நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் நற்சாட்சி அங்க நம்ம விளங்க பண்ணுகிறவர்களா இருந்தோம்னா, அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதுதான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற. இந்த நாட்கள்ல கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்ட அநேக அரசு அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, கையும் களவும் பிடிக்கப்படுறாங்க, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது நாம. இது கடைசி காலமா இருக்கு. காலம் வேகமா ஓடிக்கொண்டிருக்கு. நம்முடைய நாட்கள்ல கூட ஆண்டவருடைய வருகை இருக்குமோன்ற அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால நாமளும் அப்படிப்பட்டவர்களாக மாறுவோம். எந்த சூழ்நிலையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாறும் பொழுதுதான் கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேகர் சபையில சேர்க்கப்பட்டார்கள் பார்க்கிறோம். இப்போ ஆண்டோடைய வேலையை செஞ்சா ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வர்றாரு. அதுதான் அப்போஸ்தலர், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப நற்சாட்சி உள்ளவர்களாக நாம மாறணும். ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். மார்க்கு 5வது அதிகாரம் அந்த லேகியோனை விடுதலை ஆக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஆண்டவர் கிளம்புவாரு. லேகியோனை விடுதலை ஆக்கிடுவாரு. அந்த இடத்த விட்டு அவரு கிளம்பும் போது எல்லாரும் போக சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க பன்னிங்கெல்லாம் செத்து போச்சு. அவங்களுக்கு பன்னிகள் தான் முக்கியம். பைத்தியக்காரனா அங்க அவன் பக்கத்துல போறதுக்கு பயமா இருந்தது. தன்னையே அடித்து கொண்டிருப்பான், கத்திக்கிட்டு இருப்பான், அதாவது கல்லறையில குடியிருப்பான். அப்படிப்பட்டவன் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்த பிறகு அவன் சுகமாயிட்டான். நல்லா துணி போட்டு உட்காந்துருக்கிறான். அதை குறித்து அவங்க அக்கறைப்படலை, சந்தோஷப்படலை. அவங்க பன்றிகள்லாம் செத்து போயிடுச்சுன்னு கவலைப்படுறாங்க. ஆண்டவர் எங்க இருக்கா, போயிருங்க சொல்லுகிற அளவுக்கு அவங்க அவ்வளவு கடினமா இருக்காங்க. ஆனா ஆண்டருடைய பிளான் என்ன? எந்த விலங்கெல்லாம் குறித்தெல்லாம் கவலையே கிடையாது. எத்தனை விலங்கு செத்து போனாலும் அவருக்கெல்லாம் கவலை. ஒரு ஆத்மா மீட்கப்படணும். அதுதான் ஆண்டருடைய திட்டமே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தான் ஆண்டருடைய திட்டமே. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பது ஆண்டருடைய சித்தமா இருக்குது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த ஒரு மனுஷன் சுகமானது எவ்வளவு முக்கியமானதுன்னு அங்க வெளிப்படுத்துறாரு. மற்ற எது அழிஞ்சு போனாலும் அவருக்கு அக்கறை கிடையாது. ஏன்னா அவர் தன்னுடைய சாயல உருவாக்கப்பட்டவன், தன்னுடைய சுவாசத்தை பெற்றுக்கொண்டவன், தன்னுடைய ரோபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன், ஆண்டுடைய குணாதிசயங்களினாலே உண்டாக்கப்பட்டவன் விசுவாசுக்கு அடிமை ஆயிட்டான். அவன் தான் இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கிட்ட பிறகு, தெளிவடைஞ்ச பிறகு நானும் கூட வரேன்னு சொல்லுவான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நீ என் கூட வராத, நீ போய் உங்களுடைய ஜனங்களிடத்துல போய் சொல்லுன்னு சொல்லுவாரு. அப்போ போய் அவன் சொல்லுவான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு இருக்கும். அது மார்க் 5வது அதிகாரம் 19 வாசிக்கிற பாருங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசுத்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை நம்பி இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தான். அப்போ நம்மளை அப்படிதான் ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பலியினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்கு கல்லுக்கும் மண்ணுக்கும் பலி செலுத்துகிறவர்களாக இருந்தோம். ஆண்டவர் நமக்காக பலியானார் என்பதை நமக்கு அந்த தெளிவை தந்திருக்கிறாரு. நாம தேடிக்கொண்டிருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். நம்ம மெய்யான தெய்வத்தை நம்ம தெரிந்துகிட்டோம். அதனால ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அந்த ஆத்தும பாரம் நமக்கு வேணும்.
ஆத்துமாக்களை சபையில இருக்கிறவங்களுக்கும் வேணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஆத்தும பாரமுள்ள சபையாக நம்முடைய சபைகள் மாறணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்மளுக்கு எல்லாம் தெரியும். யோவான் 4வது அதிகாரம் சமாரிய ஸ்திரீ இடத்துல போயிட்டு தாகத்துக்கு தான்னு கேட்கிறார். அவங்க சூழ்நிலை தெரியும், அவளுடைய சூழ்நிலை எல்லாம் தெரியும். அவங்க கலப்பினம், யூதர்களால வெறுக்கப்பட்டவங்க. அவங்க அங்க போய் தண்ணி கேட்கிறார். அப்போ அங்க அவளுடைய உண்மை நிலையை ஆண்டவர் விலக்கி சொல்றதுனால அவங்க மனம் திரும்பதை பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய பாவத்தெல்லாம் உணர்த்துறாரு. உடனே அவ போய் இந்த கிராமம் முழுவதும் சொல்லி அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் கொண்டு வரத நம்ம பார்க்கிறோம். அப்ப சபை அப்படிப்பட்டதா இருக்கணும். ஆத்தும பாரமுள்ள சபையா இருக்கணும். அப்ப சபை வளரும். இன்னொரு 5 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். அப்படிப்பட்ட சபையா நம்ம இருக்கணும். அவங்க போயிட்டு சொல்லுவா, எல்லாரும் இந்த கிராமம் முழுவதும் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றத கேட்டு அவங்க ஒரு புது பேரே வைப்பாங்க இயேசு கிறிஸ்து. யோவான் சொல்லுவாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தான்னு. ஆனா இவங்க சொல்லுவாங்க உலக ரட்சகர்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது நான் அப்போஸ்தலர் போயிட்டு ஒரு நிமிஷம். 42வது வசனம். யோவான் 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யா கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர்னு ஒரு பேரே வைக்கிறாங்க, பேர் கொடுக்குறாங்க. அந்த சமாரிய தேசத்துல ஆண்டருக்கு அப்படிப்பட்ட பேர் வருது. ஏன்னா சமாரியாரோட அவங்க கலக்க மாட்டாங்க யூதர்கள். அவர் எல்லாருக்குமான ரட்சகர் என்பதை அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பட்டம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சபையினால் தான் அது நடக்குது. ஒரு விசுவாசினால இவ்வளவு பெரிய மாற்றம் அங்க நடக்குது. அப்ப ஆத்தும பாரம் உள்ளவர்களை கொண்டுதான் அங்க ஆண்டவர் கிரியைகளை செய்வார். ஆண்டுடைய கரம் அவங்களோட கூட இருக்கிறதுன்னு பார்த்தோம். நம்ம சூழ்நிலையால ஆண்டவருக்காக பிரயாசப்படுபவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது இன்னொரு, அதாவது சபையானது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆத்தும பாரம் இருக்கணும். சபை தேவையுள்ளவர்களின் தேவைகளை சந்திக்கிற சபையா இருக்கணும். சபை அப்படிப்பட்டதா இருக்கணும். இந்த அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம். அந்த சபையா இருக்கு. அங்க என்ன நடக்குது? அங்க பர்னபாவை அனுப்புறாங்க. பர்னபாவை அனுப்பி பர்னபா அந்த சபை வளர்ச்சி அடைகிறது. அங்க சபை அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறத பார்த்து அநேகர் அதாவது 23வது வசனம் வாசித்தோம்னா, அப்போஸ்தலர் 11:23 அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிலைமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்க பர்னபா போனதுனாலையும் அவனுடைய செயல்பாடுகளை பார்த்தியும் கர்த்தரிடமா அநேகர் சேர்க்கப்பட்டார்களாம். அடுத்தது பர்னபா செய்யறாரு பாருங்க ஒரு காரியத்தை. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அங்க சபை ஆல்ரெடி அங்க உருவாயிருச்சு. அந்த அந்தியோகியா சபை யாரால உருவாக்கப்பட்டதுன்னு தெரியாது. விசுவாசிக்கிறவர்களால அங்க உருவாக்கப்பட்டது. விசுவாசிக்கிறவர்களால அங்க சபை உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பர்னபா போறாரு. பர்னபா போயிட்ட பிறகுதான் அந்த மக்களுக்கு இன்னும் ஆண்டவருக்குள்ள அவங்களை இன்னும் வளர்த்தெடுப்பதற்காக பவுலை அழைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் பாருங்க இப்ப 28வது வசனம்.
26 வாசிக்கிறேன். நான் எல்லா வசனத்தையும் வாசிக்கிறேன். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்த அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. எங்க? அங்கதான், அந்தியோகியாவில கிறிஸ்தவர்கள் பேர் அங்கதான் வருது. ஆனா அந்த சபை யாரால உருவாக்கப்பட்டதுன்னு இல்லை. பாதிக்கப்பட்டவங்க, சிதறடிக்கப்பட்டவங்க, துன்புறுத்தப்பட்டவங்க, சிதறி போனவங்க, அவங்க போய் சுவிசேஷம் அறிவித்து உருவாக்கப்பட்ட சபை. அதுக்கு பிறகு எருசலேம் சபையிலிருந்து அனுப்புறாங்க. அங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நடக்குது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வராங்கன்ட்டு அனுப்புறாங்க. பர்னபா வந்த பிறகும் அது நடக்குது. அதுக்கப்புறம் போய் பவுலை அழைச்சிட்டு வந்து நம்ம பார்க்குறோம். அப்பதான் அங்க இவ்வளவு மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணம் சபையினுடைய செயல்பாடு தான், விசுவாசிகளுடைய செயல்பாடுகள். விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படியாக செயல்பட்டார்கள் என்பதுதான் இதில் நமக்கு ஆண்டவர் உணர்த்துறார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அங்க ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றான் 28வது வசனத்துல, அவர்கள் அந்நாட்களில் எருசலேமில் இருந்த சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். தீர்க்கதரிசிகளும் வராங்களாம் அங்க. அதுக்கு பிறகு ஊழியர்கள் வந்தாங்க, சபை மூப்பர் வந்தாரு, ஊழியனும் அப்போஸ்தலனும் வந்தாரு, தீர்க்கதரிசிகளும் வந்தார்களாம். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவர்களை அறிவித்தான். அது அப்படியே கிளைவுதராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதாயாவிலே குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அந்த சபை எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினது. அடுத்தது ஆண்டுக்காக வைராக்கியமா வாழ்ந்தாங்க, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அப்புறம் பணம் சேகரித்து பஞ்சத்தோடு இருக்கிற சபைக்கு பணம் அனுப்புறாங்க. உதவி செய்கிற சபையா இருக்கு. தேவைகளை மற்ற சபைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களா இருக்குது. புதிய ஏற்பாட்டுல தசம்பாகம் இல்லை. ஏன் தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டுல நம்ம பக்தர்களாக இருந்தோம், புதிய ஏற்பாட்டுல அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்முடையது எல்லாம் அவருடையது, நம்முடையது எல்லாம் அவருக்காக. அதான் புதிய ஏற்பாடு. நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய புத்திரர்களா இருக்கிறோம். ஒரு சுவீகார புத்திரர்களா நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளைகள். அப்போது தேவைகளை சந்திக்கிற சபையா இருந்தது, ஆத்ம பாரமுள்ள சபையா இருந்தது, சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையா இருந்தது. அந்த சபை வளர்ந்து பெருகினது. உலகத்துக்கே ஒரு சாட்சியாக மொத வார்த்தை கிறிஸ்தவர்கள் என்ற பேர் அந்த சபையில் தான் உருவானதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம சபை இப்படிப்பட்டதான் மாறணும். அதுக்காக நாமளும் அப்படி செயல்படணும். சபையை நம்மளை அப்படி, சபைக்கும் அப்படிப்பட்ட பாரத்தை உண்டாக்குறவர்களா இருப்போம். அதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த பாரத்தோடு கூட செயல்படுவோம். தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். டைம் ஆயிடுது. ஜெபித்து நம்ம முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளை. தேங்க்யூ பிரதர். தேவ வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்டோம். சபை எப்படிப்பட்டதா இருக்கிறது, யாருடையது, சபையில எப்படிப்பட்டவர்களாய் நாம் அவருக்கு பணி செய்ய வேண்டும். இது நமக்கு முற்பிதாக்கள் நமக்கு காண்பித்த தயவு, அதெல்லாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். அவர்கள் எந்த மாதிரி இருந்தார்கள் என்பது. நாம் எவ்விதத்திலும் கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா தேவன் அன்புள்ளவரா இருக்கிறார். அவரை நாம் அன்போடு சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற சித்தம் அவர் கொண்டிருக்கிறார். அதனால அவருடைய பிள்ளைகள் அந்த காரியத்தை செய்யணும். தேங்க்யூ பிரதர். இன்னும் வரும் நாட்கள்ல நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பொதுவான ஜெபம் எதுவும் இருந்தா சொல்லுங்க. ஜெபித்து நம்ம அன்புராஜ் பிரதர் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார். இந்த இது போர் நடந்துகிட்டு இருக்குது. அதற்காக ஈரான், இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த இதெல்லாம் சமாதானத்தினுடைய நிலை கொண்டு வரும்படியாக அரபு நாடு, வளைகுடா நாடுகள் இதெல்லாம் அதிகமா ஈரான் குண்டு போட்டு தகர்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் போயிருந்த இந்த ஜெருசலேம், அபுதாபி மட்டுமல்ல,
அந்த இடங்களெல்லாம் குண்டு வீசி இருக்கிறது. எங்களுடைய ஊழியக்காரர் ஞானகுரு அங்க துபாய் போயிட்டு மாட்டியிருக்கிறாரு. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பமாக அங்கே இருக்கிறாங்க. இப்போ வர முடியாத சூழ்நிலை, எல்லாம் பிளாக் பண்ணி இருக்கிறாங்களாம். வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம். இதற்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும். பொதுவான ஜெபம் எதுவும் இருந்தாலும் நீங்க சொல்லிட்டு அதற்காக அன்புராஜ் இந்த ஜெபத்தை செய்து இந்த கூட்டத்தை அன்புராஜ் பிர ஹலோ அன்புராஜ் பிர. சரி, நானே ஜெபம் பண்ணிட்டு கூட்டத்தை முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவே, உமது கிருபையால் இப்பொழுது நாங்கள் உம்முடைய வேதத்தை ஆண்டவரை கேட்கும்படியாக ஆண்டவரை நீர் கிருபை செஞ்சீர். அதை செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு தந்திருக்கிற கர்த்தாவை ஞாபகப்படுத்தவும் போதிக்கவும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். மலைகள் ஆண்டவர் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளை கர்த்தர் தந்தீர். பிரியமானவர்கள் ஆண்டவரை இந்த இடத்துல கூடி உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, அநேக இடங்கள்ல போர் ஆண்டவரே, குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒருவேளை இது உலக போராய் முடியாத வண்ணம் கர்த்தர் ஆண்டவரே இதை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிரியமானவர்கள் ஆண்டவரே, இதோ பல பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்க ஆண்டவரே. இதோ இது எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறே ஆண்டவரே. இதோ அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களை கிருபை செய்யுங்க. ஜெபத்தை கேட்டவர் ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமாதானத்தை நிலவும்படியாக ஜெபிக்கிறேன். ஈரானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஈராக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். லெபனானுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் பிதாவே. உம்முடைய திருநாமத்தை சரியா கேட்கல பிரதர். ஒண்ணுமே கேட்கல. அவரே வெளியே போயிட்டார். ஜெபம் பண்ணி முடிப்போம். கிருபை இறக்க நிறைந்தவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில கூட தகப்பனை கர்த்தாவுடைய சமூகத்துல கூடி வருவதற்கு உதவி செய்தீர். தகப்பனை கர்த்தாவே, இந்த கால வேளையில கூட ஆண்டவரை தகப்பனை கர்த்தா கேட்ட சத்தியத்தின்படி நாங்களும் செயல்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரை. தகப்பனை இந்த நாள்ல கூட ஆண்டவரை, உலகத்துல ஆண்டவரை தகப்பனை கர்த்தாவே, உலக யுத்தம் வராதபடிக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதை நீங்க தடுத்து நிறுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இது மற்ற பகுதிகளுக்கும் பரவி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். கல்ஃப் கண்ட்ரிஸ் முழுவதும் பதற்றமா இருக்கு. அங்கே அநேக ஊழியர் நிமித்தமாக போயிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம்.
தகப்பனை கத்தா அங்க இருக்கிற மக்களும் பாதுகாக்கப்படணும், ஊழியர்களும் பாதுகாக்கப்படணும் அன்றே நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அன்ற இனப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அன்புராஜ் பிரதற்காக செபிக்கிறோம். அவங்க ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். உடைய மனைவிக்காக செபிக்கிறோம். அன்றைய பக்தியுள்ள சந்ததியை பெற்றிருக்கிற பாக்கியத்தை தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். செல்வமணி பிரதற்காக செபிக்கிறோம். அப்படியே மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை அவங்களே ஆசீர்வதிங்க. இந்த பகுதியில் நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஹரிகிருஷ்ணன் பிரதற்காக செபிக்கிறோம். தகப்பனை கத்தாவே அவங்களுக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தாங்க. அவங்க வேலையோடு கூட ஆண்டவரை உங்களுடைய உன்னதமான பணியை செய்வதற்கு நீங்க இன்னுமாய் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே தகப்பனை கத்தா வராத பிள்ளைகளை நினைக்கிறோம். வால்மீகி பிரதற்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் அவங்க ஊழியர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தகப்பனை கத்தாவே அன்றே இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை வின்சென்ட் பிரதற்காக ஜெபிக்கிறோம். அன்றே கத்தாவே பிரபு பிரதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜ் பிரதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர்கள் குடும்பமாய் உங்களுடைய உன்னதமான பணியை செய்து கொண்டாங்க. ஊழியங்களையும் குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஜான்ராஜ் பிரதற்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. அவரும் ஆண்டவரை இணைப்பில் வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரை உங்களுக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல நாங்கள் எல்லாரும் இணைந்து உங்களுடைய சமத்துல காத்திருப்பதற்கு உதவி செய்யுங்க. நீங்க இப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord எல்லாம். Praise the Lord, brother. Praise the கடந்த Lord. வாரம் ஜான்ராஜ் பிரதரை பார்த்தேன். என்னங்க கடந்த வாரம் கேட்கல. ஜான்ராஜ் பிரதரை பார்த்தேன். போன வாரம் பார்க்கலாமே. நல்லா இருக்காரா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காரு. சரி சரிங்க, வர சொல்றேன். கேட்டதா சொல்லுங்கன்னாரு. வாங்க பிரதர், ஜூம் மீட்டிங் வாங்க அப்படின்னு. கேட்கல, ஏதோ கட் ஆகுது பிரதர், என்னன்னு தெரியல. இப்ப நீங்க பேசுறதும் கேட்கல. நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க டவர் சொன்னேன். வாரம் பிரதர் ரொம்ப சந்தோஷம் பண்ணாரு. சரிங்க. அன்பராஜ் பிரதர் அவர் வீட்டுல வைக்கிறாரு. அன்பராஜ் பிரதர் ஹரிகிருஷ்ணன் பிரதர் எல்லாம் வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேக்குதே இல்லையே தெரியல. அன்பராஜ் பிரதர், ஹரி பிரதர், சரி 7க்கு மேல தாண்டிடுச்சு. நல்லா இருக்கு. ஓகே. Thank you, brother. Thank you so much. தேங்க்யூ பிரதர். எங்க லைன்ல வரல, உங்களது வாய்ஸே கேட்கல. யார் தானடா? உங்களது. ஆமா, நான் ரெக்கார்டிங் பண்றதுனால பேசல. ஓ அப்படியா? ஆமா. அது ரெக்கார்ட் எனக்கு அனுப்பிடுங்க பார்க்கலாம். பாக்குறேன். அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ. அப்படின்னா நான் இதை என்னது வீடியோ ஓபன் பண்ணிட்டு பேசுவேன். நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னா நான் லாஸ்ட் வீக்கே பண்ணியிருந்தேன். அப்படியா? ஏதாவது இன்னும் சேர்த்து இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருகிற நாட்கள் ஆர்டர் பயன்படுத்துவேன். சோத்திரம். ஓகே, தேங்க்யூ. சரிங்க பிரதர். ஓகே பிரதர், தேங்க்ஸ். வச்சுறேன். ஓகே. ஓகே.